தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டத்தை 2020ஆம் ஆண்டுக்கான அதாவது மார்ச் திங்கள் 14ஆம் நாள் தெரிவித்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணி அளவில் தலைமைச் செயலர் சட்டப்பேரவை மன்றத்தில் குறிப்பாக கூட்ட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 9 மணிக்கு கூட்டிருக்கு 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை பேரவையில் அளிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த 25-26ஆம் ஆண்டிற்கான முன்பண மானிய கோரிக்கையும் மற்றும் 2024-25ஆம் ஆண்டிற்கான கூடுதல் செலவினுக்கான மானிய கோரிக்கையும் இறுதி ஆகிய 2020ஆம் ஆண்டுக்கான மார்ச் திங்கள் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்கப்படும் என சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பா தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வரக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அதாவது இந்த மானிய கோரிக்கை 40 நாட்கள் நடத்த அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் ஏற்கனவே அறிவித்த பல்வேறு திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்திருக்கிறது, எந்த திட்டங்கள் செயல்படுத்த மீதம் உள்ளவை குறித்து தொடர்ந்து முதலமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். மற்றும் கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கூட அமைச்சரிடம் புதிய திட்டத்தை எவ்வாறு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டு அந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டு தேர்தல் என்பதால் இந்த வரக்கூடிய மானிய கோரிக்கையில் குறிப்பாக பல்வேறு அறிவிப்புகள் மக்களுக்கு ஏற்றால் போல் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு மக்களை கவரும் வகையில் இந்த தமிழக பட்ஜெட் இருக்கும் என குறிப்பாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அதற்கு ஏற்றால் போல்தான் தொடர்ந்து அதிகாரிகள் இந்த குறிப்பாக அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் குறிப்பாக இளைஞர்களை கவரும் வகையில் இந்த பட்ஜெட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. என தேர்தலை ஒட்டி பார்க்கும்பொழுது இளைஞர்களுடைய வாக்கு வங்கி என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படும். அந்த நிலையில் பார்க்கும்போது இளைஞரை கவரும் வகையில் இந்த புதிய அறிவிப்புகள் இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் 110 விதியின் கீழ் பல்வேறு திட்டங்களை முதல்வர் அறிவிப்பார் எனவும் மேலும் குறிப்பாக மத்திய அரசு இன்னும் பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்காமல் தாமதித்து வருகிறது. அதாவது இருமொழி கொள்கை தொடர்பாக மிக முக்கிய அறிவிப்பு சட்டப்பேரவையில் ஏற்றப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு புறம் இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் இந்த பட்ஜெட்டை புறக்கணிப்பார்களா அல்லது அந்த பட்ஜெட்டில் குறிப்பாக விவாதங்கள் எந்த அளவு இருக்க போது என தொடர்ந்து சட்டப்பேரவை குறிப்பாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சி எது போன்று செயல்பட போகிறார்கள் உள்ளிட்டவை குறித்தும் எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. இதற்கிடையில் வரக்கூடிய இந்த மாதம் 14ஆம் நாள் சட்டப்பேரவை கூட குழு என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.